ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் முடி சீக்கிரமாக நரைச்சி போகிறது. சின்ன வயசுலேயே இருந்தே முடி நரைச்சி போகிறது, அதாவது ப்ரீமெச்சூர் க்ரே. அது மட்டும் இல்லை, எப்போவுமே ஹெல்மெட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே முடி நிறைய கொட்டி போகிறது. அப்படின்ற பிரச்சனைக்கெல்லாம் நம்ம சும்மா வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற இந்த மாதிரி பச்சை பப்பாளியோட தோலும் அது மாதிரி சீட்ஸும் இருந்தால் போதுங்க, நிறைய விஷயம் நம்ம செஞ்சிடலாம். எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும். அதுவும் கூட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும். அப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு பச்சை பப்பாளியோட தோல் இந்த மாதிரி கொஞ்சம் சதையோடவே நம்ம எடுத்துடணும். பப்பாளியோட சதையோட தான் தோல் எடுக்கணும். அது நம்ம இந்த மாதிரி சீஸ் கிரேட்டரில் போட்டு நல்லா ஒன்று கிரேட் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணி பொடியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் கூட போதும். நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பச்சை பப்பாளியோட தோலும் அது மாதிரி அதோட சதையும் சேர்த்து நம்ம கிரேட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பச்சை பப்பாளியில் இருக்கும் சிட்ரிக் அமிலம் பொடுகு தொல்லையை போக்க உதவுகிறது. இந்த பச்சை பப்பாளியில் இருக்கும் வைட்டமின் ஏ, சி ஆகியவை முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. முடி உதிர்வதை தடுக்கவும் செய்கிறது. பச்சை பப்பாளி நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தை அளித்து கூந்தலை மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்றுகிறது. நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ் கிரேட்டரில் போட்டு கிரேட் பண்ணி எடுத்துட்டேங்க. அது நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இனி நமக்கு தேவையானது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி தான், அது கூட போட்டுக்கலாம். இனி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே பெரிய கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் கொதிக்க வைக்கிறது லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு 10 நிமிஷம் டைமுக்கு கண்டினியூஸாக கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். அதாவது பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆகிறபடி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் டைமுக்கு லோ ஃப்ளேமில் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ நல்லபடியாக அந்த பச்சை பப்பாளியோடதும் ரோஸ்மேரியோடதும் எசன்ஸ் நமக்கு அந்த தண்ணியில் இறங்கி கிடைக்கும். அதுக்காக வேண்டிதான். இப்போ 10 நிமிஷம் டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணியிருந்தா இந்த ஒரு ஹேர் சொல்யூஷன் நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். காரணமே இல்லாமல் உங்கள் முடி கொட்டுதுங்களா, முடி அடர்த்தியே இல்லாமல் நீளமாக வளருதுங்களா, அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ஒரு அருமையான சொல்யூஷன் தாங்க இது. கண்டிப்பாக ஸ்விட்ச் போட்ட மாதிரி உங்களோட முடியோட பிரச்சனை எல்லாம் போயிடும். எவ்வளோ தான் நீங்கள் ஹெல்மெட் போட்டாலும் இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது. அது மட்டும் இல்லைங்க, வெள்ளை முடி அப்படின்ற ஒரு பிரச்சனையே உங்களுக்கு இல்லாமல் 80 வயதானாலும் உங்கள் முடி நல்லா கருமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நல்லா திக்காக அடர்த்தியாக வெட்ட உங்கள் முடி வளரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, டேண்ட்ரஃப் பொடுகு தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா வாரத்தில் 2 முறை இந்த ஒரு சொல்யூஷன் உங்கள் முடியில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு பச்சை பப்பாளியோட சீட்ஸ் தாங்க நான் எடுத்திருக்கேன். அது இடிகளில் போட்டு நல்லா ஒன்று இடித்து எடுத்துடலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. பச்சை பப்பாளியோட சீடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனாலேயே நமக்கு இந்த மாதிரி சீக்கிரமாகவே அதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த ஒரு பச்சை பப்பாளியோட சீடு நாம் இடித்து எடுத்தது வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இடித்து எடுத்திருக்கோம். அது இந்த மாதிரி விளக்கில் நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவே ஒரு பயனுள்ள டிப்பு தான், இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சீட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது விதைகள் தாங்க. அதுக்கு மேலே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/2 ஹவர் டைமுக்கு நம்ம அப்படியே விட்டுடலாங்க. அப்போ தான் அந்த ஒரு பச்சை பப்பாளியோட விதையோட எசன்ஸ் எல்லாம் நல்லபடியாக நமக்கு அந்த ஒரு எண்ணெயில் இறங்கி கிடைக்கும். அதுக்காக வேண்டிதான் இந்த ஒரு ஸ்மெல்லு ரொம்பவே பயனளிக்குங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ தான் கொசு தொல்லை பொடிங்க தொல்லை இருந்தாலும் இல்லாமல் போகிறதுக்காக வேண்டிட்டு இதோடவே நம்ம சேர்த்து கொடுக்க போகிற இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் தாங்க பட்டைத்தூள் கூட சேர்த்து கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான். நல்லபடியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி கூட அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் பற்ற வச்சுட்டா போதும். சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் பற்ற வச்சுட்டிங்கன்னா வெறும் 10 நிமிஷம் டைமில் அந்த ஒரு விளக்குல இருந்து வர ஸ்மெல்லுக்காக வேண்டிட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ தான் கொசு தொல்லை பொடிங்க தொல்லை இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு இருக்கவே இருக்காதுங்க. குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீடாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் இந்த ஒரு விளக்கு பற்ற வச்சுக்கலாம். கடையில் இந்த கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த ஒரு விளக்கு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு ஃப்ரெஷ்ஷான பச்சை பப்பாளியோட விதை தான் நான் கொஞ்சம் கிளாஸில் சேர்த்துருக்கேன். அதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்க தண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றினா தான் அந்த பச்சை பப்பாளியோட விதையிலிருந்து அந்த எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கும். அதுக்காக வேண்டிதான். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அந்த பப்பாளி விதைகளை. அப்போ தான் நல்லபடியாக நமக்கு அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். அதுக்கப்புறமேட்டு குடி
பிடிக்கிற சூடு வர டைமில் நம்ம அதை எடுத்து குடிச்சிக்கலாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தண்ணி நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா நெஞ்சு சளினால விடாமல் இருமல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஸ்விட்ச் போட்ட மாதிரி அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, கொலஸ்ட்ரால் பிரச்சனை, நிறைய கொழுப்பு சேர்ந்துருக்கு, உடம்பு வெயிட் போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வாரத்தில் ஒரு 2-3 டைம் இந்த ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டா போதுங்க. நல்ல ஒரு வித்தியாசம் உங்கள் உடம்புல இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலும் நாம் ஃபஸ்ட்டு முதலாக எடுக்கும்போது கொஞ்சம் மட்டுமே ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு அது செட் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ இனி நமக்கு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பச்சை பப்பாளியோட டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நான் பச்சை பப்பாளி நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேங்க. இனி நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு, அதில் கடுகும் போட்டாச்சு. கடுகு வெடித்து வர டைமில் சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எண்ணெயில் போட்டுக்கலாம். அந்த மஞ்சத்தூளோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா அந்த பச்சை மணம் போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி கழுவி சுத்தமாக வச்சுருக்கிற நம்மளோட பச்சை பப்பாளி எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இப்போ அந்த ஒரு மஞ்சத்தூளோட பச்சை மணம்லாம் போயாச்சு. நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட கட் பண்ண பச்சை பப்பாளி அதில் போட்டுக்கலாம். பச்சை பப்பாளி வேகிறதுக்கு நம்ம கழுவி அந்த ஊற வச்சுருந்த அந்த தண்ணியே தாராளமானதுங்க. நம்ம செப்பரேட்டாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி அந்த ஒரு கடாயில் போடும்போது நம்ம கையோட வர அந்த தண்ணியே போதும், வேறு தண்ணி ஊற்றணுன்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம பச்சை பப்பாளி வேகிறதுக்கு தேவையான சால்ட்டு கூட நம்ம சேர்த்து கொடுத்துடலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேகிறதுக்காக வச்சிடலாம். இந்த டைமுக்கு அந்த பச்சை பப்பாளி வெந்து வர டைமுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு அரைப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் தேங்காய், அது மாதிரி பெரிய வெங்காயம், ஒரு 1/4 சைஸ் அளவுக்கு, காரத்துக்கு தேவையான 2 பச்சை மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோடது பச்சை பப்பாளிக்கு தேவையான அரைப்பு இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நமக்கு நம்மளோடது பச்சை பப்பாளி நல்லா வெந்துருச்சு. அந்த வெந்த பச்சை பப்பாளிக்கு மேலே நம்ம அரைச்சி இந்த ஒரு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு பச்சை பப்பாளி ரெசிபிங்க இது. குழம்ப வேண்டாம், ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு ரெசிபி மட்டும் போதுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பச்சை பப்பாளியோட ஹெல்த் பெனிஃபிட் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியுங்க. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறீங்க, அதாவது டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 4 டைமாவது இந்த மாதிரி பச்சை பப்பாளியில் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களோடது வெயிட் லாஸ் நல்ல ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. இப்போ கிளைமேட்டு மாறி மாறி வர்றதுனாலேயே, அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ரொம்ப ஹீட்டு உடம்புல இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி பாத வெடிப்பு வந்துடும் இல்லைங்களா? பாத வெடிப்பு சின்னதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பெருசாகும்போது ரொம்பவே கால் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நொடியில் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக வேண்டிட்டு பச்சை பப்பாளியோட அந்த ஒரு தோல் தாங்க நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சதையோடவே நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு. இனி நமக்கு தேவையானது தக்காளி தான். நல்ல பழுத்த தக்காளி ஒரு 1/2 சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் கால் பாதத்தில் இருக்கிற அந்த ஒரு பாத வெடிப்பு நொடியில் சரியாகணும், இல்லைனா வித்தின் 2 டேஸில் சரியாகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒன்று செஞ்சு பாருங்கள். நிறைய க்ரீம்ஸு இல்லைன்னா மெடிசன் எல்லாம் கடையிலேருந்து வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சரியாகாத அந்த ஒரு பாத வெடிப்பு 100% சரியாகுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த பாத வெடிப்பு இருக்கிற பகுதியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பேஸ்ட்டு தடவிக்கோங்க. ஒரு 1/2 ஹவர் டைம் மட்டும் நீங்கள் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுட்டு நல்லா ஒரு மீடியம் சூடோடு இருக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு சாக்ஸ் போட்டு 2 நாள் படுத்து பாருங்கள். பாத வெடிப்பு இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போட்டு தெரிய வைங்க. அப்போ இன்றைக்கி நான் என் வீடியோவில் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.